உச்சி அதையும் சொல்றது, த்ரிஷா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒருவேளை த்ரிஷா ஓகேன்னா எப்பயோ சங்கீதா விரட்டி விட்டு விஜய் வந்து த்ரிஷாவை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. நீங்க த்ரிஷா ஒன்றும் பெரிய பத்தினி கிடையாது. உதயநிதி மட்டுமா கூப்பிட்டாரு? நான் பார்த்துருக்கேன் ஊர்ல உள்ள எல்லாத்தையும் தான் அதை கூப்பிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு 2 அரசியல்வாதிங்க கிட்டயே அது இப்போ ரொம்ப க்ளோஸா இருக்குது. நடிகையை விட்டுட்டு நீங்க வெளில வந்துருங்க, இதை ஒதுங்கிருங்கிறப்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஹராஸ்மெண்ட் பண்றாரு. சில சமயங்களில் அவர் நாளைக்கு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு, அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால எனக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்களே தவிர, அதாவது அவரை என்னை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நீ ஆக்கிரு, நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சதே த்ரிஷா தான் அப்படின்னு பேசுகிறாங்க. நான் சொல்கிறது சார், பேர் கூட பொண்ணுக்கு வைக்கிறதே அப்படி தான் வச்சுருக்காரு. கரெக்டாக கில்லி டைமில் தான் அந்த பொண்ணு பிறந்திருக்கு. கில்லி படத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கே சாஷான்னு பேர் வச்சுருக்காரு. த்ரிஷா சாஷா ரைமிங்கில். நடிகராக இருந்த வரைக்கும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி நடிகர்கள் வந்து எங்கே வேணாலும் சுற்றலாம், எவ கூட வேணாலும் சுற்றலாம், குடிச்சுவிட்டு ரோட்டில் புரளலாம், அதெல்லாம் வேற. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு, ஒரு அரசியல் கட்சியாக உருவான பிறகு, இதெல்லாம் நாளைக்கு இவர் செய்ய மாட்டாருன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அட்ராசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இவர் நான் ஏன் எம்ஜிஆர்னு சொல்கிறாருன்னு தெரியுதா? இப்போ ஏன் ஒரு கொள்கை தலைவர்கிட்ட இருந்தோம் ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவேன்னார்ல. இப்போ எம்ஜிஆர் இருந்து இவர் எடுத்த விஷயம் பொண்டாட்டியை வச்சுக்கிட்ட வேற ஒரு நடிகை கூட கொடுத்தனும் நடத்துறது தான் எடுத்திருக்காரு. நீங்கள் த்ரிஷா அவர்களை வெளிப்படையாக நீங்கள் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறீங்க, ஃபோட்டோ போடுறீங்க, கூட சுற்றுறீங்க, நாய் குஞ்சுற ஃபோட்டோக்கள்லாம் இப்போ நீங்கள் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக வர ஆரம்பிக்குது. நியாயமாக கீர்த்தி சுரேஷ் உங்கள் நண்பராகவே இருந்துட்டு போட்டோம். அந்த திருமணத்துக்கு நீங்கள் போகிறப்ப யாரை கூட கூப்பிட்டு போனோம்? உங்கள் பொண்டாட்டியோ உங்கள் பிள்ளைங்கள. அதை விட்டுட்டு நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுக்கு அப்பாற்பட்டு இப்போ தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆயிடுறீங்க, இல்லை ஆளுங்கட்சியோட கூட்டணிக்கு போயிடுறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் கனவு மாதிரியே நாளைக்கு நீங்களே சிஎம் ஆயிடுறீங்க. நான் இப்பயே நீ இவ்வளோ ஆட்டம் ஆடுறேன், நாளைக்கு நான் என்ன செய்யறது? நீங்கள் அவங்க கூட்டிகிட்டு வந்து ஜெயலலிதா மாதிரி உங்கள் கட்சியில் பொறுப்பில் போட்டுட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் ஏறிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத உணர்றாங்க. ஒன்று. 2வது விஷயம், அவர் கூட வாழவே வேணாம், வெளியில் வர முடிவை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்கிறாங்க, ஃபினான்ஷியலி ஐ வாஸ் கார்னர்டு, என்னுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக முடக்கிட்டாரு. ஏன்னா அந்த நடிகை கூட பழகாத நான் இப்போலாம் பிரச்சனை பண்ணுறேனோ, நீ பணம் இருந்தால் தானே ஆடுவாங்கிற மாதிரி அதை பண்ணுறாரு. அதுக்கு அப்பாற்பட்டு என்னோட மூவ்மெண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு, என்னை ஒரு இடத்துக்குள்ளார அடைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது, நான் ஒரு இடத்துலலாம் அதாவது அடைச்சி வச்சுருந்தாங்க என்னங்கிற அளவுக்கு அவங்க கொண்டுட்டு வராங்க. இப்போ பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 20 வயசு. அதாவது பையன் வந்து இப்போ திரைத்துறையில் அவர் ஆசை இருக்குது, அவன் ஒரு பெரிய லெவலுக்கு வளரணும்னு நினைக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ஹெல்ப்போ வேணும், இவர் அதை செய்ய மாட்டேங்கிறாரு. இப்போ பொண்ணுக்கு மேரேஜ் வயசாகிடுச்சு. அவங்களுக்கு நாளைக்கு ஒருவேளை லவ் மேரேஜே பண்ணாலும், இல்லை வெளிநாட்டிலே கட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான மரியாதைக்கு சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும். இவர் சம்பாரிச்சது எல்லாமே தாம் பேர்லேயே தான் அசெட்டாக வச்சிருக்கிறாரு. அதுவுமே வெளிப்படையாக நீங்களே சொல்லுங்களேன். இப்போ ஏதாவது அவங்க ஒய்ஃப் பேர்லையோ பிள்ளைங்க பேராலும் இருக்கானா? இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவர் வட்டாரத்தில் விசாரித்தப்பயே அவருடைய கார் கொண்டு அவரோட வெளிநாடுகள் சொத்து. இப்போ இங்கே சென்னையிலேயே 2 வீடு வச்சிருக்காரு. பட்டினம்பாக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்காரு, அதுவே 200 கோடி. அங்கே பனையூர் பங்களா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கு அந்த வீடு இடம் எல்லாம் சேர்த்தே குறைஞ்சது 400 ரூபாய்க்கு மேலே போகும். அவரோட இன்டீரியரிங் ஃபேக்டரே 100 கோடிக்கு மேலே செஞ்சிருக்காரு. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தாம் பேரில் தான் இருக்குதுங்கிறப்ப இப்போ பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி லைஃப் இல்லை. நான் வெளிப்படையாக முன்னாடியே சொல்லியிருக்கேன், சஞ்சய் வந்து அவங்க படத்தில் இப்போ லைக்கா ப்ரொடக்ஷனோட டைப் பண்ணப்பயே நாளைக்கு வந்து விஜய் வந்து அவருக்கு உதவி பண்ணலை, அவருக்கு உதவி பண்ணது உதயநிதி தான். நாளைக்கு அவர் பையன் அப்படி போய் ஒரு ஆஃபீஸாக அலைகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கா, அவர் கண்டுக்காமல் இருக்கிறாரு, அதனால் நான் நேரடியாக எடுத்தால் கூட அதை வேறு மாதிரி பேசுவாங்க, அதனால் எனக்காக நீங்கள் படம் எடுத்து கொடுங்கன்னு லைக்காவில் விஜய் படத்தை பையனை வச்சு படம் எடுக்க சொன்னது உதயநிதி. அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் மீது உதயநிதிக்கு பெரிய மரியாதை உண்டு. அவர் ஒரு பெரிய ஒரு லீடராக, அவர் ஒரு பெரிய ஹீரோவாக தான் அவர் பார்க்குறாரு. ரெஜெண்ட் உருவாக்கினப்ப முதல் படம் நான் விஜயோட தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி 1.5 வருஷம் அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுப்பேன். விஜய் கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணாரு. குருவி கிடச்சி அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக அது பெரிய ஃப்ளாப்பு. ஆனால் விஜய் படத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவருக்கு எப்பயுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உதயநிதியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவர் கண்ணாடி போடுறது, அவரோட பேச்சு, இந்த ஸ்க்ரீனில் கேமரா ஆனுன்னு சொன்னால் தான் நடிக்க ஆரம்பிக்கிறது, அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, யார்ட்டையும் ரொம்ப பேசாமல் இருக்கிறது, இது எல்லாமே விஜயோடைய கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். அவர் ரொம்ப அவரை ஃபாலோ பண்ணுவார், அவர் பிடிக்குங்கிறப்ப அவருடைய மகன் நாளைக்கு அவருக்கு உண்டான ஒரு தகுதியோட வெளியில் போய் 10 ஆஃபீஸில் நாளைக்கு நான் கதை சொல்கிறேன் சார்னு யாரோ ஒரு வாய்ப்பு தேடுறதுக்காக ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து சென்னையில் வந்து கோடம்பாக்கத்திலே தங்கி அலையிறவங்க மாதிரி நாளைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரோட பையன் இப்படி இருக்கிறாரு, அவர் உதவலைனாலும் நம்ம செய்யணும்னு அவர் ஒரு நல்லெண்ணத்தில் இறங்கினாரே தவிர, பட் கம்ப்ளீட்டாக நாளைக்கு
இது வந்து உதயநிதி சொல்லி தான் லைக்கால அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க செய்கிறது, இவங்க சங்கீதாவுக்கு 48 வயசு ஆயிடுச்சு, விஜய்க்கு 52க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவங்க என்ன குடும்பம் நடத்த போகிறாங்களா, இல்லை நாளைக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்த்தலாம் அவங்க இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது தன்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆகணும். நீ இப்படியே ஆட்டம் போட்டுட்டு நீ யார் கூட வேணாலும் போ, நீ என்ன சொல்லி நீ கேட்கல, நீ திரும்பி பண்ணுறதான் பண்ணுற, இதுக்கு மேலே நான் அவங்க கூட இருக்க விரும்பல, பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ செய்யுங்கிறப்ப இது ஏன் அவங்க பப்ளிக்கலாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் கோர்ட்டுக்கு ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ இப்போ மெயின்டெனன்ஸ் கொடுங்க. ஏன் ஜீவனாம்சம் கடைசியா அவங்க கிளைம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏப்ரல் 20 அவரை வர சொல்லியிருக்காங்களே, அவர் தேர்தல் வேலையை பார்ப்பாரா, கோர்ட் வேலையை பார்ப்பாரா அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்க்குற அவங்களோட மைண்ட் செட்டு. அன்னைக்கு காலையில் கேஸ் ஆரம்பிக்கும், சாயங்காலத்துக்குள்ளார தீர்ப்பு சொல்லி நைட்டே தூக்கில் போட்டுருவாங்கல்ல, அதெல்லாம் நடக்காது. ஃபேமிலி கோர்ட்டெல்லாம் 5 வருஷம் 6 வருஷம் குறைஞ்சது அவன் மியூச்சுவல் கன்சர்னுக்கு மினிமம் 6 months அவன் நாளைக்கு தீர்ப்பு கொடுக்க மாட்டான். வந்தோடனே வெட்டி விடு அப்படின்லாம் பண்ண மாட்டான். 3 தடவையாச்சும் கவுன்சிலிங் அனுப்புவான். அதுக்கப்புறம் திரும்பி அவங்கள பேசி வாழ வைக்க பார்ப்பாங்க. முதன்மையான மனநிலை நீதிபதிகளுக்கு என்னவா இருக்குன்னா, திரும்பி அவர்களை வாழ வைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்களே தவிர யாரையும் உடனே பிரிச்சு விட மாட்டாங்க. இங்கே மியூச்சுவலும் கிடையாது. இவங்க தான் விரும்புகிறாங்க, அவர் ஸ்டாண்ட் என்னன்னே தெரியாது. அதனால அவர் உடனே இந்த கோர்ட் டேட்டுக்கு வரணும்னு அவசியமும் இல்லை. வருஷக்கணக்காக நடக்கும். ஆனால் வருஷக்கணக்காக நடக்கிறப்பையும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வர வரைக்கும் அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் மாதம் மாதம்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட தனிநபர் உங்கள் பேரில் இருக்கிற, அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தனிநபராக சம்பாரித்த சொத்தில் 1/3 நாளைக்கு பிள்ளைங்களுக்கு கொடுங்குவான். இப்போ விஜய் தானே எஸ்எஸ்சி என்னத்தை கிழிச்சாரு. இப்போ விஜய் தானே கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 கோடி சொத்து வச்சிருப்பாரு அவர் பேர்லேயே. ஓகே. அப்போ அதில் 1/3 கூடனாலே அந்த குடும்பத்துக்கு போதும்ல, 10 பொண்ணை நல்லபடியாக கட்டி கொடுத்துலாம், அவனுக்கு ஒரு 10 படத்துக்கு செலவு பண்ணலாம். அவங்க அம்மா அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கேஷ் முடிகிற வரைக்கும் மாதம் 1 கோடி கொடு, அதாவது உங்கள் வருமானத்திலிருந்து இத்தனை சதவீதம் மாதம் அவங்களுக்கு தொகை கொடுங்கன்னு இருக்குது. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு படம், நாளைக்கு 2 படம் நடிக்கிறீங்க, ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறீங்க. அப்போ 2 படம் நாளைக்கு வருஷத்துக்கு நடிச்சா 300 கோடி ரூபாவில் நாளைக்கு குறைந்தபட்சம் மாதம் அவங்களுக்கு 2 கோடியாச்சும் கொடுங்குவோம். அது அவங்களுக்கு போதும். அவங்க ஃபேமிலி பிள்ளைங்க நலனுக்காக அவங்க அதை தான் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க தன்னை மட்டும் குறிப்பிடலை. இந்த புகைப்படங்கள் வெளியிடுவதனால், இவருடைய நடவடிக்கையினால் நாளைக்கு என் பிள்ளைகளும் அவரோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னு அவங்க அதை தானே பேரண்டெல்லாம் கொண்டுட்டு வராங்க. எல்லாமே இப்போ அம்மாங்களுக்கு அப்பா சரியில்லை அப்படின்னாலும் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மனநிலையில தான் சங்கீதா வெளில வராங்க. 27 வருஷம் குடும்பம் நடத்தினவங்களுக்கு தெரியாதா? இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், தாவேக்கால யார் எது பேசினாலும் உடனே கேஸ் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடியே சுச்சி வெளில வந்து பேசுனாங்க, விஜய் வந்து முழுக்க போதை பழக்கத்துக்கு ஆளாகியிருக்காரு, அவர் வீட்டில் நடக்கிற எல்லா பார்ட்டிலையும் ட்ரக்ஸ் இல்லாமல் பார்ட்டியே நடக்காதுன்னாங்க. இப்போ ஏன் அவங்க மேலே எந்த வழக்கும் தொடரல? தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழங்குது அப்படின்னு பேசுறவரு, நீ ஏன் போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிற அப்படிங்கிறப்ப நடுவில் கூட நிறைய ட்ரெண்டிங் ஆச்சு. அவர் சேரை போட்டுட்டு 4 மணி நேரம் ஆனாலும் ஜன்னலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாருன்னு. தீஸ் ஆர் கேரக்டர்ஸ் ஆஃப் ட்ரகிஸ்ட். அவங்க நாளைக்கு அப்படி அந்த பழக்கத்துக்கு உள்ளா இருக்கிறவங்க தான் தனக்குள்ளாரே ஒரு கற்பனை உலகத்தை கட்டி அதுக்குள்ளார வாழ்றப்ப தான் ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு ஒரு ஷார்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சில பேர் ரொம்ப சைலண்ட் ஆயிடுவான், சில பேர் பேசிக்கிட்டே இருப்பான், சில பேர் தூங்கிக்கிட்டே இருப்பான். அது அவருக்கு அப்படி ப்ளே பண்ணுது. அப்படிங்கிறப்ப நார்மலாகவே வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான், உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா பேசிக்கிறப்ப திடீர்னு கத்துவான். அப்படிங்கிறப்ப அந்த கேரக்டர் இப்போ கூட ஒரு இது ட்ரெண்ட் ஆச்சு, யாரும் என் பின்னாடி பைக்கில் வராதிங்க அப்படின்னு. அப்படி வேனில் இருக்கிறப்ப அதையும் மீறி ஒருத்தன் பைக்கில் வந்தானே அவனை வேகமாக மறைச்சார்ல, அந்த கேரக்டரை வந்து அவர் மறைக்கிறாரு. இந்த கேமரா டேக்குன்னோன்னா நடிக்க தெரிஞ்சவர், அழ தெரிஞ்சவர், நாளைக்கு வந்து டான்ஸ் ஆட தெரிஞ்சவர், ரொமான்ஸ் பண்ண தெரிஞ்சவர், ஆனால் சாதாரண சமயங்களில் இப்படி கட்டிக்கிட்டு நிற்கிறது. இப்போ எனக்கு என்ன கெட்ட பழக்கம்னா, நானே அதை ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். கேமரா ஆனுனா மட்டும்தான் நான் பேசணும்னு நினைப்பேன், கேமரா இல்லாதப்ப பேச்சை குறைக்கிறோன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு வராது. நான் எப்படி இயல்பாக எல்லாத்துட்டையும் பேசுகிறேன்னா அப்படி தான் கேமரா முன்னாடியே பேசுகிறேன். ஆனால் அந்த ரிசர்வ்டு கேரக்டர் கொண்டுட்டு வந்தால் தான் யாருக்கிட்டையும் ரொம்ப பேசாமல் இருக்கணும்னு நினைப்போம்ல. ஆனால் அது விஜய் அப்படி செய்ய மாட்டார். அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் கன்சீல்டாக காட்டுறவர். ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு குடும்பம் நடத்தினவங்களுக்கு தானே தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? அவங்க சொல்கிறது, நான் இந்த நடிகையை விட்டுட்டு நீங்கள் வெளில வந்துருங்க, இதை ஒதுங்கிருங்கிறப்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு. சில சமயங்களில் அவர் நாளைக்கு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு, அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் எனக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்களே தவிர, அப்பயும் அது அவர் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. நீ பைத்தியம் தான், நான் அவங்க கூட வாழ மாட்டேன்ட்டேன், இருந்தாலும் நீ இந்த பைத்தியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம்ல, அதை செஞ்சு தொலைங்க, நீங்கள் செஞ்சு கொடுங்க, நான் வாழ்கிறேன்னு சொல்ல, நான் போகிறேன்ப்பா நீ வேணாம், அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, ஏதாவது மண்டல தேய்ச்சி விட்டு அவனை சரி பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க அலிகேட் பண்ணுறத வந்து நம்ம பொய்யன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் அந்த மாதிரி தான். நீங்களே வெளிப்படையாக சொல்லுங்களேன். இப்போ ஒருவேளை அவர் பழகி நாளைக்கு த்ரிஷாவோ ஒரு நெருக்கமாயிருச்சு, அது மேபி ஒரு ஃபேம் ஃபேக்டரில் இருக்கவங்களையோ, இல்லை சில பேர் திடீர்னு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொட்டாட்டிக்கு அப்புறம் யாரோ ஒருத்தனை பார்த்து ரொம்ப பிடிச்சி ஒரு லஸ்ட்டோ ஒரு இன்ஃபேக்சுவேஷனோ கிரியேட் ஆகும்.
அது மாதிரி நாளைக்கு ஏதோ கிரியேட் ஆச்சுன்னு கூட வச்சுக்கலாம். பேர் கூட பொண்ணுக்கு வைக்கிறதே அப்படிதான் வச்சிருக்காரு. கரெக்டாக கில்லி டைமில் தான் அந்த பொண்ணு பிறந்திருக்கு, கில்லி படத்துக்கு அப்புறம். அந்த பொண்ணுக்கே சாஷான்னு பேர் வச்சிருக்காரு. த்ரிஷா சாஷா ரைமிங்கில். அந்த ஒரு ஃப்ளோவில் தான் நாளைக்கு வைக்கிறாரு. எந்த அளவுக்கு விஜய் வந்து த்ரிஷா மேலே பைத்தியமாக இருக்காருன்னு இதுலேயே தெரியுது. இப்போ அவங்க சுச்சி அதையும் சொல்றது, த்ரிஷா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒருவேளை த்ரிஷா ஓகேன்னா எப்பயோ சங்கீதா விரட்டி விட்டு விஜய் வந்து த்ரிஷாவை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்பயுமே விஜய் அவர்களோட வந்து அவங்க பேசுறப்ப வந்து உதயநிதி வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, என்னை அடிக்கடி படுக்கவான்னு கூப்பிடுறாரு, அதனால நீ அரசியல் கட்சி தொடங்கி அவரை அடிச்சு காட்டு, நான் அவனை கட்டிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு டீல் பண்றாங்கிறாங்க. அதாவது அவரை என்னை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நீ ஆக்கிரு, நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சதே த்ரிஷா தான் அப்படின்னு பேசுறாங்க. நான் சொல்றது சார், நீங்க இவ்வளோ அலிகேஷன் பண்றாங்களே, அவங்கள ஏன் நாளைக்கு இந்த தேவையை காலம்லாம் இந்த ஜாம்பிஸ் மற்றவன்லாம் போட்டு பிராண்டுறான்ல, அந்த அம்மாட்ட போக மாட்டேறான். ஏன்னா அது இன்னும் மோசமாக இறங்கிட்டு அடிக்குது. நாளைக்கு அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக கூட ஒரு நோட்டீஸ் விட மாட்டேங்கிறாங்க அவங்க கட்சி தரப்புல. அவங்க பேசுறதுக்கு அவங்க தரப்புலேருந்து பதிலே வரமாட்டேங்குதுங்கிறப்ப தான் நம்ம அதை பேச வேண்டிய நிலைக்கு போகுது. நீங்கள் த்ரிஷா ஒன்றும் பெரிய பத்தினி கிடையாது, உதயநிதி மட்டுமா கூப்பிட்டாரு. நான் பார்த்துருக்கேன் ஊரில் உள்ள எல்லாத்தையும் தான் அதை கூப்பிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு 2 அரசியல்வாதிங்க கிட்டேயே அது இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நைட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரெகுலராலாம் வந்து தங்குது. அந்த சொன்னேன்ல முன்னாடி பப்புலலாம் ரெகுலராக போவேன்னு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா நடிகர்கள் கூடயும், அதாவது யார் யாரெல்லாம் இந்த வீக்கெண்ட் ஆனால் குடிக்க வருவாங்கன்னு ஒரு கும்பல் இருக்குது. அந்த உச்சகட்ட நடிகர்கள் அவ்வளோ பேர் கூடயும் சும்மாலாம் ஃப்ரெண்ட்லியாலாம் பேசுறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதெல்லாம் இல்லை. கண்ணா புண்ணான்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ட இடத்துல கையை விட்டுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தடவிட்டு கிடந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அவ்வளவுக்கு நீங்கள் பீப் பட்டுருவீங்களா? அந்த அளவுக்கு கேவலம் போகிறாங்கன்னா அப்போ அந்த பிபி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு யோசிங்க. மற்ற நடிகர்களாச்சும் அந்த வயசை சார்ந்து அவங்க பழகுனாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்கங்களாம். அதான் நான் சொல்கிறது, கல்யாணமே பண்ணாமல் நான் விஜய்க்காகவே அந்த அம்மா காத்திருக்கேன் அப்படின்னா கூட இவரை தியாகிங்களாம். இது பண்ணாத வேலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு 48 வயசு ஆச்சிருக்கும். அனிருத்துக்கும் இந்த அம்மாவுக்கும் 40 வயசு வித்தியாசம். நான் கிட்டத்தட்ட நான் அதை பேசி சீரியஸாக வேற ஒரு சேனலில் பேசுகிறேன், 1 மில்லியன் வியூஸ் போயிருக்காது. அந்த அளவுக்கு வியூஸ் போனப்போ கூட 2 பேருமே என்கிட்ட எந்த பஞ்சாயத்துக்கும் வரல. ஏன்னா அது நடந்தது உண்மை. அந்த வீடியோ கீழேயே கமெண்ட்ஸ் போட்டிருக்கான் பல பேரும், ஆமாம் நானும் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. வெளிப்படையாகவே அந்த நட்சத்திர விடுதியில் நாளைக்கு 2 மணி வரைக்கும் அங்கே பப்பில் ஆட்டம் போடுங்க. 2:30 மணிக்கு ரூமுக்கு போச்சுங்கன்னா காலைல 8 மணிக்கு தான் வெளில எழுந்திரிச்சு போவோங்க. அங்கே இருக்கிறப்பயுமே சும்மா இருக்காதுங்க. அதுலேயும் அந்த பையன், நான் தான் சொல்கிறேன்ல, அவன் யார் கூட இது வரைக்கும் இல்லாமல் நெருக்கமாக இல்லாத ஃபோட்டோ வந்திருக்குது அனிருத்தோடது.